அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 2 kgக்காக முட்டை மிட்டாய் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 8 முட்டையை எடுத்துக்கிறேன் நான் 2 கிலோவுக்கு. வெள்ளைக்கரு எதுவும் இல்லாமல் பார்த்துருந்தாங்க. பிஞ்சு சால்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 3 drops ஆஃப் ரோஸ் எசன்ஸ் போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா சாஃப்ரான் வந்து கட்டுப்படி ஆகாது. சாஃப்ரானுக்கு பதிலாக தான் நம்ம ரோஸ் எசன்ஸ் யூஸ் பண்ணுறது. அதையும் போட்டாச்சு. இப்போது 1 kg ஆஃப் கோவா எடுத்திருக்கேன் நான். அன்ஸ்வீட்டட் பால் கோவா இது. அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் நல்லா பிராண்டான நெய்யாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா டேஸ்ட் வைஸ் நல்லா வரும். நான் இப்போது 100 grams ஆஃப் நெய் எடுக்கிறேன். அப்படியே எல்லாத்தையும் அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதை எடுத்து உரமாக வச்சிடலாம். இப்போது சர்க்கரை பவுடர் பண்ணாமல் அப்படியே போடலாம். 420 grams ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன் நான். இப்போது இதை எடுத்து ஊற வச்சிடலாம். இதில் இப்போது பாதாம் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக ஆக்கி வச்சுருக்கேன். தோலோடவே தான் அரைச்சி வச்சுருக்கேன் நான். அதை வீடியோ எடுக்க முடியல. இப்போ முட்டையும் இதிலையே கலக்கி வச்சுருக்கிற முட்டையும் இதிலையே ஊற்றிக்கலாம். இப்போ கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் வச்சு நம்ம கிண்டும்போது ரொம்ப சீக்கிரமாக மெல்ட் ஆக மாட்டேங்குது. அதனால் கையில் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சு கலக்கிட்டே இருங்க. ஒரு 20 minutes 25 minutes நீங்கள் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆட்டி விட்டுட்டே இருங்க. சைடில் இருக்கிறதையும் அப்படியே எடுத்து விட்டு கிண்டி விடுங்க நல்லா. ஏன்னா சைடில் இருக்கிறது இன்னும் நல்லா வெந்து இன்னும் அதெல்லாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் விட்டுறாதீங்க. ஒரு கரண்டி வச்சோ இல்லை ஸ்பேச்சுலா வச்சோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. எனக்கு 10 grams போதும். நீங்கள் நிறைய நெய் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேணுனாலும் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொஞ்சம் வெளியில் உள்ளே விட்டுருங்க. ஏன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி நீங்கள் குக் பண்ணிடாதீங்க. ஏன்னா நல்லா இருக்காது. அப்புறமா அடி பிடிக்காமலையும் இருக்கணும், அதே மாதிரி குக்காயும் இருக்கணும் நமக்கு. நான் டின்னில் பட்டர் ஷீட் போடாமல் நெய்யே ஊற்றிக்கிறேன் நான்.